இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கணும். டிஎன்இபிக்கு ஏஇ எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ a 4 ohm resistance wire is doubled on its area இல்ல length, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். on its area, length. Calculate the new resistance of the wire அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு ஒயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர். நார்மலாக வந்து ஒயர் வந்து என்னன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லென்த்து, அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரியா, இது வந்து லென்த்து, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் if the length is increases, length is doubled அப்படின்னா வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆர் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ லென்த் வந்து டபுள் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நார்மலாக வால்யூம்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் இருக்கு. ஸோ இதனுடைய வால்யூம் அப்படின்னா என்ன வரும்னா, வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த், ஏ இன்ட்டு எல். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு எல், இது வந்து நம்ம இந்த வேல்யூ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லென்த் வந்து 2 டைம்ஸ் அதிகமாகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ லென்த் வந்து 2 டைம்ஸ் அதிகமாகுது. இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ லென்த் இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏ இன்ட்டு எல் பார்க்குறீங்கன்னா, ஸோ ஏ நியூ இன்ட்டு லென்த் வந்து 2 டைம்ஸ் எல்லுன்னு போட்டுக்கலாம் இந்த கான்செப்ட் படி. ஓகேவா? ஸோ அதே வரும் இன்ட்டு 2L. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு எல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு வேலை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஓல்டு வேலை. ஓகேவா? ஸோ அப்போ நியூவா வந்து ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏ நியூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஏ டிவைடட் பை 2L இன்ட்டு எல். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னுடைய வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல் கேன்சல் ஆகிட்டு, ஸோ ஏரியா வந்து ஏ டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அப்போ வந்து லென்த் இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ்னா வந்து என்ன ஆகும்னா, ஏரியா வந்து ரெடியூஸ்டு பை 2 டைம்ஸ், ஏரியா வந்து டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ ஏரியா டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ், ஏரியா டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னா 1/2 டைம்ஸ் வந்து ஏரியா டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து என்ன வரும்னா, ஆர் நியூ இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரோ இன்டூ எல் டிவைடட் பை ஏ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ரோ வேல்யூ வந்து ரோ, எல் வந்து என்ன வரும் அப்படின்னா, எல்லோடைய வேல்யூ வந்து 2L. ஓகேங்களா? ஏன்னா லென்த் வந்து நம்ம 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஏரியா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது, ஆஃப் டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது, ஏ டிவைடட் பை 2. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோ இன்ட்டு 4L பை ஏ அப்படின்னு வரும். ஆர் அதர்வைஸ் வந்து ஆர் நியூ is equal to 4 into, okay, 4 into rho into L by A. 4 into rho into L by A. So இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, if the length is increases by 2 times, if the length is increases by 2 times now, area is reduced by 1 time, so the new resistance value also increases by 4 times. For example வந்து சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து 2 ஓமா இருக்கு, R is equal to 2 ஓமா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸோடைய இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. லென்த்தை நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 டைம்னா 4 into 2 ஈக்குவல் டு 8 ஓமும் மறைக்கும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ இந்த கொஷினில் வந்து நம்ம இந்த வேல்யூ பார்க்குறோம், ஆர் அதர்வைஸ் இப்போ வந்து லென்த்து வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரியா வந்து ஆஃப் டைம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதேமாரி வந்து
இப்போ ஏரியா வந்து 2 டைம்ஸ் அதிகமாகும் போது, ஓகேவா, ஏரியா வந்து 2 டைம்ஸ் அதிகமாகும் போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இஃப் ஏரியா ஓகேவா, ஸோ இதே கொஸ்டின்ஸ்ல நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இஃப் ஏரியா increases by 2 times, area increases by 3 times அப்படின்னா லென்த் என்னவாகும்? ஓகேவா, ஸோ ஏரியா இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னா லென்த்தோடைய வேல்யூ என்னவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதே ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்ம நார்மலாக ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எல். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏரியா இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ், ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2A. அப்போ லென்த் என்ன வேல்யூ நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஏங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லுங்கிறது வந்து லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் இந்த வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஏ இன்ட்டு எல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பழைய, அதாவது இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ அப்போ வந்து எல் நியூ ஈக்குவல் டு லென்த்தோடைய வேல்யூ. இந்த எல் நியூ ஈக்குவல் டு என்னன்னா ஏ டிவைடட் பை 2A. ஓகேவா, இன்ட்டு இந்த எல் ஓல்டு வேல்யூ. ஸோ அப்போ வந்து இது கேன்சல் ஆகிட்டு, ஸோ எல் நியூ இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ எல் நியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா எல் டிவைடட் பை 2. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிய வரோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஏரியா இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ். ஓகேங்களா, ஏரியா இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ் அப்படின்னா, ஓகேவா, ஸோ லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டக்டரில் லென்த் வந்து டிக்ரீசஸ் 2 டைம்ஸ். லென்த் டிக்ரீசஸ் 2 டைம்ஸ். ஸோ அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஓல்டு வந்து ரோ இன்ட்டு எல் பை ஏ, எல் டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 2 Ω அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நியூவாக பார்க்கும்போது ஆர் நியூ இஸ் ஈக்குவல் டு பார்த்தோம்னா ரோ இன்ட்டு எல் பை ஏ தான். ரோ இன்ட்டு எல்லோடைய வேல்யூ வந்து எல் பை 2. ஓகேவா, ஸோ ஏரியாவோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 2 டைம்ஸ் அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த 2 வேல்யூ கீழே வந்து ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை 4A. அப்போ இதை வந்து எப்படி எழுதணும்னா 1/4 டைம்ஸ் ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ. ஓகேவா, ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ ஆஃப் நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வருது அப்படின்னா டிக்ரீசஸ் பை 4 டைம்ஸ். ஸோ ஆர் நியூ இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் இன்ட்டு இந்த 2 Ω ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து 1/2 Ω. புரியுதுங்களா, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது டிஎன்இபியில். ஓகேவா, ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி டெய்லி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ரீகேப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 Ω ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனோட ஒயருடைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தை டபுள் பண்ணும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ லென்த்தை டபுள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் 2 Ω. இப்போ லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் இப்போ லென்த்து டபுள் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, ஏ இந்த ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் டு ஏ இன்டு எல். ஓகேவா, ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லென்த்தை நீங்கள் டபுள் பண்ணும்போது ஏரியா வந்து ரெடியூஸ்டு பை ஆஃப் டைம்ஸ். ஓகேவா, லென்த் இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ்னா ஏரியா வந்து ரெடியூஸ்டு பை 2 டைம்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ரோ இன்டு எல் பை ஏ. சிமிலர்லி இந்த வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இஃப் ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ் லென்த் வில் பி டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டைம்ஸ் ரோ இன்ட்டு எல் டிவைட் பை ஏ. ஓகேவா, தேங்க்யூ.